அட இந்த ரெண்டுல எது நடந்தாலும் கொஞ்சம் சிக்கல் தான். அதுவும் தாவேக்கா நடத்திய குதிரை பேரமாக இருந்தாலும் சரி, திமுக செய்த பெரிய சம்பவம், இந்த ரெண்டுத்துல எது நடந்தாலும் மிகப்பெரிய சம்பவம் தான். தாவேக்கா குதிரை பேரம் செஞ்சதா ஆதாரங்களோட ஆளுநர்கிட்ட எதிர்கட்சியான திமுக புகார் கொடுத்துருக்கு. இந்த புகாரை தொடர்ந்து ரெண்டு விதமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே தாவேக்காக்கு எதிராக அமையறதான் வாய்ப்பு இருக்கு. பின்ன என்ன சும்மாவா? குதிரை பேரம்னா என்ன சாதாரணமாக நடக்குது? அதை நடத்திப்பட்டு நீங்க பண்ற அமக்கல் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தனி பெருங்கட்சியா உருவெடுத்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தமிழ்நாட்டோட அரியணையை பிடிச்சது தான் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். ஆமாப்பா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன இப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்லேயே இந்த தாவேக அரசுக்கு மிக கடுமையான அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நெருக்கடிகள் உருவாகியிருக்கு. சும்மா இருந்திருக்கணும். வாய் கொஞ்சம் நெஞ்ச வாய் வச்சுனா இருந்தாங்க. ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க, ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு ஈடுபட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, தாவேக்கா தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க குதிரை பேரம் செய்வதாக ஆளுநர்கிட்ட போய் எதிர்கட்சியான திமுக அதிகாரப்பூர்வமான புகாரை கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்குன்னே சொல்லணும். கொஞ்சம் நஞ்சமாங்க, இது வரைக்கும் 6 பேர் போயிட்டாங்க. பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. திமுக மட்டுமா? அமமுக, இப்போ சிபிஎம் கட்சி சார்ந்தவங்க, அதிமுக எல்லாரும் தான் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் கேட்குறா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஆளுநர் மாளிகையில் புகார் அளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கா விலைக்கு வாங்க முயன்றதாக சொல்லி தமிழக ஆளுநர், அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ராஜேந்திர விஸ்வநாத அர்லேக்கர் கிட்ட திமுகவுடைய முதன்மை செயலாளரான RS பாரதி அவர்கள் தலைமையில் அக்கட்சி வழக்கறிஞர்கள் அணி முறையிட்டிருக்கு. ஏங்க, கொஞ்சம் நெஞ்சமான வேலையை அங்கே பார்க்குறாங்க. பாருங்க, எத்தனை பேர், கிட்டத்தட்ட 6 பேர் போயிட்டாங்க. இன்னும் பல பேரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஃபா மாடல் போய்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட ஷாப்பிங் நடக்குது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உடனே போய் முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு போட்டிருக்காங்க. கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், பெரும்பான்மையை பலப்படுத்தணும், எதிர்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏக்களை அச்சுறுத்துற வகையிலையும் நிதி கொடுத்ததாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி, இப்போ நான் உனக்கு அந்த பதவி தரேன், இந்த பதவி தரேன், இப்படி ஆசை வார்த்தைகளை கூறியும் தாவேக்கா பக்கம் இழுக்கிறதா திமுக குற்றச்சாட்டி இருக்கு. நியாயமான குற்றம் தான். இது வரைக்கும் அப்படி சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஆனால் இதே மேட்ரு செந்தில் பாலாஜி ஐயா செஞ்சிருக்கிறதாவும் சில பதவிகள்லாம் வருது. வதந்தியா உண்மையான்றத விசாரணைக்கு மேலே தான் தெரியும். இதுக்கான முறையான விசாரணையை கேட்டு தான் சில முக்கிய ஆதாரங்களை ஆளுநர்கிட்ட திமுக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, சில ஆதாரங்களோட வேற சிக்கியிருக்கீங்களே ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதில் விஜய்க்கு வரப்போகிற 2 முக்கிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஆளுநர்கிட்ட திமுக கொடுத்துருக்க இந்த முக்கிய புகார் தான் சொல்லியே ஆகணும். அரசியல் மற்றும் சட்ட நிபுணர்களுடைய கணிப்புப்படி இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட 2 விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு, ஆளுநர் அதிரடியாக நடவடிக்கை. அதாவது திமுக கொடுத்திருக்கிற ஆடியோ மற்றும் வீடியோ வாக்குமூலம் ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு இந்த குதிரை பேரம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும்னு ஆளுநர்கிட்ட நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆளுநர் இதை எடுக்கலை. அதை மட்டும் அவர் அப்படி 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 நகர்த்திட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். 2வது வாய்ப்பும் இருக்குது. திமுக நீதிமன்ற வழக்கு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க தாமதிச்சா கூட இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு திமுக நீதிமன்றத்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றத்துடைய மேற்பார்வையிலேயே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது தொடர்பாக சில வழக்குகளை நீதிமன்றம் வேற கவனத்தில் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்திருக்கு இல்லையா? அமமுகலேருந்து கொடுத்துருக்காங்க, அதிமுகலேருந்து கொடுத்துருக்காங்க, நம்ம சபாநாயகர் வேற அதை வாங்கி வச்சிருக்காரு. இதனால உடனே நீதிமன்றத்தோட கண்காணிப்பிலே இதை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க இதோடைய இந்த 2 வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதில் எது நடந்தாலும் வச்சுக்கிங்களேன், முதல்வர் விஜய் இருக்கார்ல,
அவருடைய தாவேக்காக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக மாறும். ஆட்சி பொறுப்பேற்ற ஆரம்ப காலத்திலேயே இப்படியான தீவிர விசாரணை வலைக்குள்ள மாற்றுறது தாவேக்கா அரசுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் ஏற்பட்டிருக்கும். அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆளுநர் மாளிகை எடுக்க போற அடுத்த கட்ட சட்டபூர்வமான நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் தமிழக அரசோட எதிர்காலமே அடங்கி இருக்குது. இதில் திமுக முன்வைக்கிற 2 முக்கிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இதை சொல்லவா வேணும். அதில் ஆதாரம் என்ன அப்படின்னா, வைகோ அவர்கள் பகிர்ந்துகிட்ட முக்கியமான குற்றச்சாட்டு பகிரங்க குற்றச்சாட்டு தான். திமுகவுடைய சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்ற மதிமுகவோட 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவியில் ராஜினாமா செஞ்சுட்டு வாங்கப்பா, தாவேக்கா சின்னத்திலே திரும்பவும் போட்டியிடலாம் அப்படின்னு முதல்வர் விஜய் தரப்பு வலியுறுத்தியதாக மதிமுக பொதுச் செயலாளரான அண்ணன் வைகோ அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தார். அதற்கு பதிலாகத்தான் அவருக்கு பெரிய அளவிலான நிதியும் அமைச்சர் பதவியும் தரதாக ஆசை காட்டப்பட்டதாக வைகோ அவர்கள் கூறியது திமுகவோட முக்கிய ஆதாரமாக பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். அப்படி பேசுனதை வச்சு தான் இந்த ஆதாரங்கள். அவர் ரகசியமா யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க, அபிஷியலா வந்தது கூட கிடையாது. கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை போட்டு விட்டாங்க, அது மாட்டிக்கிச்சு. அப்படிதான் வைகோ அவர்களுடைய பேச்சு இப்படி ஆதாரமா மாட்டிக்கிச்சு. அதுக்கடுத்து அண்ணன் நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வாக்கு மூலம் தான் அதிமுகலிருந்து விலகி அண்மையில் தாவேக்கால இணைஞ்ச முன்னாள் அமைச்சரான எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனையும் இதில் சேர்த்துருக்காங்க. எதுக்காக? அவரை கட்சி மாற சொல்லி தாவேக்கா தலைமையிலிருந்து தொடர்ந்து அணுகியதாகவும், சாதாரணமாக கிடையாது, தொடர்ந்து அணுகியதாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவரே ஒப்புக்கொண்டாருங்க. ப்ரெஸ் மீட்டில் அவரே சொல்லிவிட்டார். அப்படி சொன்னது தான் திமுக இங்கே பாயிண்டாக அடிச்சிருக்காங்க. இந்த 2 ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல, சரியான அடியாக இருக்கும் அப்படின்னு தான் பல பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த சட்ட சிக்கலில், ஏன்னா எதிர்கட்சியாக செயல்படுறதுல திமுகவை அடிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுக்கிட்டு எப்படி அர்லேக்கர் அவர்கள் முடிவெடுக்க போகிறாரா, இல்லை நீதிமன்றம் பக்கம் போகுதா, இந்த ஆட்சி கவிழ்ப்புன்னு சொன்னாங்களே அது இந்த 3 மாதத்துலேயே நடந்துருமா அப்படின்ற பல கேள்விகள் எல்லாரும் மத்தியிலையும் எழுந்திருக்கு. உங்களுக்கு எழுந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.